இன்னைக்கு இந்த வீடியோவில் பேக்டு மேக் அண்ட் சீஸ் ரெசிபி மேலே கிறிஸ்பி சீஸ் லேயரோட உள்ள க்ரீமி டெக்ஸ்சரை எக்ஸ்ட்ராவாக கஃபேல சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் வீட்டிலேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாஸ்தா சீசனிங் பண்ணுறதுக்கு ஒரு ஈரம் இல்லாத பவுலில் 1 ஸ்பூன் பப்ரிக்கா பவுடர், இது இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து பப்ரிக்கா பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாஸ்தா கொஞ்சம் காரமாக வேணும்னா மட்டும் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஒரிகானோ, இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பாஸ்தா சீசனிங் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ரெண்டாவதாக சீஸை துருவி எடுத்து வைக்கணும். நான் வந்து 3 வகையான சீஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து செடர் சீஸ்லேயே 2 வகை எடுத்து வச்சிருக்கேன். ஒன்று ஆரஞ்சு, ஒன்று ஒயிட் எடுத்து வச்சிருக்கேன். இன்னொன்று மொசரெல்லா சீஸ் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான 3 வகையான சீஸ் எடுத்துக்கோங்க. இதில் ப்ராசஸ்டு சீஸ்லேயே ஸ்லைஸ் வரும் இல்லையா, அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் பூண்டு பவுடர், வெங்காயம் பவுடர் சேர்க்கறதுக்கு பதிலாக நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வெங்காயம் பூண்டை சேர்த்துக்க போகிறேன். இது ரெண்டையுமே நல்ல பொடியாக இந்த அளவுக்கு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் இருந்துச்சுன்னா சீசனிங் கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்கரோனி பாஸ்தா 1 பேக்கெட் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே எவ்வளோ நேரம் நம்ம குக் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து 11 நிமிஷம் போட்டிருக்கு. நல்லா சாஃப்டாக வரணும்னா நம்ம ஒரு 15 நிமிஷம் வரைக்குமே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் எடுத்து வச்ச 3 வகையான சீஸையுமே துருவி எடுத்துக்க போகிறேன். சீஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாஸ்தா க்ரீமியாக சீஸியாக வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் முதல்ல சீஸை துருவி எடுத்துக்கோங்க. நான் வந்து பாஸ்தாவில் போடுறதுக்கு மட்டும் சீஸை துருவி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். பேக் பண்ணும்போது கடைசியாக மீதி இருக்க சீஸை துருவி சேர்த்துக்கலாம். பாஸ்தா வேக வைக்க ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி சூடானதும் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சேர்க்கும் போது பாஸ்தா அவ்வளோ சீக்கிரத்தில் ஒட்டிக்காது, குழையாமலும் வரும். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பேக்கெட் எடுத்து வச்ச பாஸ்தாவை மொத்தமாக எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். போட்ட உடனே அப்படியே விட்டுறக்கூடாது. பாத்திரத்தில் வந்து பாஸ்தா நல்லா ஒட்டிக்கும். அதனால ஒரு தடவை மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ளேமை மீடியமாக வச்சு வேக விடுங்க. இது வந்து ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். இது வேகிறதுக்குள்ள இன்னொரு பக்கம் ஒரு பேனில் பட்டர் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு, வெங்காயத்தை ரெண்டையுமே ஒன்றாவே சேர்த்துருங்க. பூண்டு வெங்காயத்தை ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து இதை வந்து ஒரு 1 நிமிஷத்துக்கு ஸ்லோவாக வறுத்து விட்டுக்கலாம். மைதாவோட ரா ஸ்மெல் போனதும் 1 பேக்கெட் பாஸ்தாவுக்கு 2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விஸ்க் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது ரெடி பண்ணி வச்சேன் பாஸ்தா சீசனிங்கில் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மூத்தாக திக்காக வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு சாஸ் நல்லா திக்கானதும் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு துருவி வச்ச சீஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சாஸ் க்ரீமியாக வந்ததும் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் நம்ம 15 நிமிஷம் வேக வச்ச பாஸ்தாவும் வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ஷேப் மாறாமலும் வேக வச்சு எடுத்துக்கோங்க.
இதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு பாஸ்தாவை தனியாக எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்த பாஸ்தாவை ரெடி பண்ணி வச்ச சீஸ் சாஸுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சாஸ் எல்லாமே பாஸ்தாவில் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். பாஸ்தாவை 15 நிமிஷத்துக்கு எண்ணெயும் சேர்த்து நம்ம வேக வச்சதுனால கரெக்டான பக்குவத்தில் வெந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குலையாமல் நம்ம க்ரீம் கூட சேர்த்து கிளறும் போது உடையாமலும் வந்திருக்கு. அவ்வளோதான், பாஸ்தா உள்ளே வைக்கிற க்ரீமி லேயருக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் பேக் பண்ணாமல் இப்படியே கூட நீங்கள் சூடாக சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்கிங் ப்ராசஸ்க்கு ஒரு பேக்கிங் ட்ரேயில் ரெடி பண்ணி வச்ச மேக் அண்ட் சீஸை முதல்ல ஒரு லேயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இதுக்கு மேலே 3 சீஸையுமே துருவி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சீஸ் மேலே 2வது லேயராக மீதி இருக்க க்ரீமி பாஸ்தாவை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. மேலே எக்ஸ்ட்ராவாக துருவி வச்ச சீஸை சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சீஸ் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தாராளமாகவே சீஸ் சேர்த்துக்கிறேன். அதிகமாக சீஸ் சேர்த்தா நல்ல சீஸியாக இருக்கும். இதுக்கு மேலே முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்ச பாஸ்தா சீசனிங்கை கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 நிமிஷம் மட்டும் பேக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேலே சீஸ் மெல்ட் ஆகி கோல்டனாக நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் கூட பேக் பண்ணிக்கலாம். அவன் இல்லைன்னா பாஸ்தா பண்ண பேன்லேயே நல்லா லேயர் பண்ணிவிட்டு மேலே சீஸை தூவி விட்டுட்டு மூடி போட்டு ஃப்ளேமை வந்து லோவில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு தம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், மேலே கோல்டன் க்ரஸ்டில் சூப்பர் க்ரீமி சீஸி மேக் அண்ட் சீஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதை அப்படியே சூடாக சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.